மத்திய கிழக்காசிய நாடுகள்ல யூதர்கள், அரேபியர்கள், சிரியர்கள், பாரசீகர்கள் போன்ற பல இன மக்கள் வாழ்ந்து வர்றாங்க. அதே சமயத்துல அந்த பகுதிகளில் இஸ்லாமிய சமயம், யூத சமயம் மற்றும் ஜொராஸ்ட்ரிய சமயம் போன்ற சில சமயங்களுமே இன்றளவும் இருந்து வருகின்றன. மத்திய கிழக்காசியா என்றாலே இவர்கள் வரலாறு மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் இவர்களையுமே தாண்டி அந்த பகுதிகளில் ஒரு இன மக்கள் வாழ்ந்து வர்றாங்க. அதுவும் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வர்றாங்க. அவங்க யார் அப்படின்னா அவங்க தான் எஸ்இடி இன மக்கள். இவங்க எஸ்இடிசி எனப்படும் ஒரு மதத்தை பின்பற்றியும் வர்றாங்க. வரலாற்றுல அதிக முறை இனப்படுகொலைகளுக்கு உள்ளான இனம் அப்படின்னு நம்ம சில இனங்களை சொல்லலாம். அதுல மிகவும் முக்கியமான ஒரு இனம் தான் இந்த எஸ்இடி இனம். இந்த எஸ்இடி இன மக்கள் யார், இவர்களின் வரலாறு என்ன, இவர்களுக்கும் நம்முடைய தமிழர்கள், குறிப்பாக தமிழர்கள் வழிபடக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு தெய்வத்திற்கும் இடையே உள்ள தொடர்புகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எசிதி இன மக்கள் மத்திய கிழக்காசிய நாடுகளில் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வரக்கூடிய இந்த எசிதி இன மக்கள் வட ஈராக்கில் உள்ள சிஞ்சார் மலை பகுதிகளில் இவங்க பெரும்பான்மையாக வாழ்ந்து வர்றாங்க. இன்றைய காலகட்டத்தில் 10 லட்சத்துக்கும் குறைவான பேர் தான் இந்த இனத்தில் மிச்சம் இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இவங்க இன்னும் அதிகமாக இருந்தாங்க. ஆனால் வரலாற்றில் மிக பெரும் அளவிற்கு இந்த இன மக்கள் இனப்படுகொலைகளுக்கு உள்ளானாங்க. ஈரான் நாட்டில் ஜொராஸ்ட்ரிய சமயம் உருவான காலகட்டத்தில் இருந்து இவங்க வாழ்ந்து வருவதாக பல குறிப்புகள் இருக்கின்றன. ஆனால் இவர்கள் கிபி 11ஆம் நூற்றாண்டுல தான் இவங்களுக்கான தனியாக ஒரு மதத்தையும் உருவாக்கி கொண்டாங்க. கிபி 11ஆம் நூற்றாண்டுல தான் உமையத் ஷேக் என்பவர் இந்த மதத்துக்காக சில கோட்பாடுகளையுமே உருவாக்கினாரு. அதன் பிறகுதான் எசீதி இன மக்களுக்கு எசிடிசம் எனப்படும் ஒரு மதமுமே உருவானது. இந்த எசிதியிச மதம் உருவான சமயத்துல இவங்க யூதம், இஸ்லாமிய சமயம், ஜொராஸ்ட்ரியம், கிறிஸ்துவம் போன்ற பல மதங்கள்ல இருந்து ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டுதான் இந்த மதத்தையுமே உருவாக்குனாங்க. இது மட்டும் இல்லாம இந்த மதத்துல இந்து மதத்தின் தாக்கமே கொஞ்சம் இருக்கின்றது. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த எசிதி இன மக்களின் மத நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த உலகை படைத்தவர் கடவுள் தான் என்றும், கடவுள் உலகை படைத்த பிறகு இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக 7 தூதர்களை பூமிக்கு அனுப்பினார் என்றும், இப்படி கடவுளால் அனுப்பப்பட்ட 7 தூதர்கள்ல முதல் தூதுவர் தான் மெலாக் டவுஸ் எனப்படும் ஒரு மயில் தேவதை என்று அவங்க நம்பினாங்க. இதன் காரணமாகத்தான் இந்த எசிதி இன மக்கள் அவங்களுடைய வழிபாட்டுல மயிலையுமே சேர்த்திருக்கிறாங்க. மயிலை தான் அவங்க வழிபடுவாங்க. இந்த மெலாக் டவுஸ் கடவுளுக்கு ஒரு சில புராண கதைகளும் இருக்கின்றன. அது என்ன அப்படின்னா, கடவுள் உலகத்தை உருவாக்கிய பிறகு அவருடைய ஒளியின் மூலமாக 7 தூதுவர்களை உலகிற்கு அனுப்பி வைக்கின்றார். அதுல முதலானவர் தான் இந்த மெலாக் டவுஸ் எனப்படுபவர். இதன் பிறகு கடவுள் என்ன பண்றாருன்னா, இரண்டாவதாக ஒருத்தர் அனுப்பி வைக்கின்றார். அவர் யாருன்னா ஆதாமை அனுப்பி வைத்த பிறகு கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் அனைவருமே ஆதாமை வழிபடணும் அப்படின்னு சொல்லுகின்றார். ஆனால் மெலாக் டவுஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்கள் ஒளியிலிருந்து உருவான நான் ஏன் உங்கள் தூளிலிருந்து உருவான ஆதாமை வழிபட வேண்டும் என கடவுளை எதிர்க்கின்றார். இதன் காரணமாக கடவுளிடமிருந்து கருணையை இழந்து இவர் விரட்டப்படுகின்றார். இதன் பிறகு மெலாக் டவுஸ் தான் செய்த தவறை நினைத்து வருந்துகின்றார். அதன் பிறகு கடவுள் அவரை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பூமிக்கு பாதுகாப்பாளராக அனுப்பி வைக்கின்றார் என இவருக்கென ஒரு சில புராண கதைகளுமே இருக்கின்றன. இந்த ஒரு புராண கதையை இந்த எசிதி இன மக்கள் எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, கடவுளாலேயே மன்னிக்கப்பட்ட ஒரு தேவதையா மெலாக் டவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வழிபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க இப்படி உருவ வழிபாட்டை மேற்கொண்ட காரணத்தினாலதான் இவர்களை சுற்றி இருந்த பல மதத்தவர்கள், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆபிரகாம் மதத்தினர் இவங்களை மிக கடுமையா எதிர்த்தாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க உருவ வழிபாட்டை மேற்கொள்றாங்க எனவும், இது மட்டும் இல்லாம இவங்க சாத்தானை வழிபடக்கூடிய மக்கள் எனவும் இவங்களை ஓரங்கட்டவும் ஆரம்பிச்சாங்க. இந்த எசிதி இன மக்கள் பொதுவாக மயிலை வழிபடுவாங்க. இது மட்டும் இல்லாம காலையில் எழுந்த உடனே சூரியனை வழிபடுவாங்க. இது மட்டும் இல்லாம நெருப்பு வழிபடுவாங்க. இந்த சூரிய வழிபாடு, மயில் வழிபாடு எல்லாமே இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தமிழ்நாட்டிலுமே இருக்கின்றன. நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் கடவுளான முருகனுடைய சின்னமும் இந்த மயில் தான். இது மட்டும் இல்லாம இந்த எசிதி இன மக்களின் வழிபாட்டு முறைக்கும் நம்மளுடைய வழிபாட்டு முறைக்கும் இடையே மிகவும் நெருக்கமான பல தொடர்புகள் இருக்கின்றன. நம்ம எப்படி கடவுளுக்கு தீபத்தை கொளுத்தி ஆராதனை எடுப்போமோ, அது மாதிரி தான் இவங்க அவங்களுடைய கடவுளுக்கு ஆராதனை எடுத்து வழிபடுவாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம எப்படி அகர்வர்த்திகளை பயன்படுத்துவோமோ, அது மாதிரி தான் இந்த எசிதி இன மக்களும் அவங்க கடவுளை வழிபடும் பொழுது அகர்வர்த்திகளை கொளுத்தி அவங்க கடவுளை வழிபடுவாங்க. இதுல மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த எசிதி இன மக்கள் ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருப்பாங்க. அந்த ஓவியம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே நம்முடைய தமிழ்நாட்டு பெண் போல இருக்கும். அந்த ஓவியத்துல அந்த பெண் சேலை அணிந்திருப்பது போலவும் தலையில் மல்லிகைப்பூ வைத்திருப்பது போலவுமே இந்த எசிதி இன மக்கள் வரைஞ்சிருக்காங்க. இதை வைத்தெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை அன்றைய காலகட்டத்துல இந்த எசிதி இன மக்களுக்கும் நமக்கும் பல தொடர்புகள் இருந்திருக்கின்றன என்பதை இதன் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும்.
அடுத்ததாக பொதுவாக ஒரு மதம் என்றால் அவங்களுக்கு என நிச்சயமாக ஒரு புனித தலம் என்பது இருக்கும். அதுபோல இந்த எசிதி இன மக்களுக்குமே புனித தலம் ஒன்று இருக்கின்றன. அந்த இடத்தின் பெயர் லாலிஸ் டெம்பிள். தங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த லாலிஸ் டெம்பிளுக்கு போகணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு மிக பெரும் நம்பிக்கையாகவும் இருந்து வருகின்றன. இன்றைய காலகட்டத்தில் இந்த இன மக்கள் வட ஈராக் மற்றும் துருக்கி, சிரியா போன்ற நாடுகளில் சிறுபான்மையினராக வாழ்ந்து வர்றாங்க. வரலாற்று காலகட்டங்களிலுமே சரி, இன்றைய காலகட்டத்திலுமே சரி, ஆபிரகாம் மதங்களுக்கு எதிரான உருவ வழிபாடு போன்ற கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு மத்திய கிழக்காசிய பகுதிகளிலே வாழ்ந்து வரக்கூடிய ஒரு இன மக்கள் தான் இந்த எசிதி இன மக்கள். இதன் காரணமாகத்தான் இவங்க வரலாற்றுல பல முறை இன அழிப்புக்குமே உள்ளானாங்க. இந்த எசிதி இன மக்கள் பொதுவாகவே ஒரு சிறுபான்மை இன மக்கள். இதன் காரணமாக இவங்களால எந்த ஒரு மிக பெரும் ராஜ்யத்தையோ இவங்களுக்கான நிலையான ஒரு நாட்டையோ அமைக்க முடியல. இப்படி இவங்க சிறுபான்மையா இருக்க காரணத்தினால அந்த பகுதிகளில் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமயம் என்பது இந்த மதத்தினர் மீது பல முறை இனப்படுகொலையுமே நடத்திருக்காங்க. ஒட்டமான் பேரரசு வளர்ந்த காலகட்டத்திலையும் சரி, ஒட்டமான் பேரரசு உலகின் ஒரு மிக பெரும் நாடாக இருந்த சமயத்திலுமே சரி, அவங்க குர்து எனப்படும் ஒரு இன மக்களை கொத்து கொத்தா படுகொலை பண்ணாங்க. அன்றைய காலகட்டத்தில் இந்த எசிதி இன மக்களுமே மிக பெரும் அளவிற்கு பாதிக்கப்பட்டாங்க. கிபி 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் ஒட்டமான் பேரரசு இந்த எசிதி இன மக்கள் மீது கிட்டத்தட்ட 72 முறை இனப்படுகொலை நிகழ்த்தியிருக்காங்க. அன்றைய காலகட்டத்தில் இந்த எசிதி இன மக்களுடைய மக்கள் தொகை என்பது பெரும்பான்மையாக குறைந்தது. அன்றைய காலகட்டத்தில் ஒட்டமான் பேரரசு எதற்காக இந்த இன மக்கள் மீது இப்படி ஒரு மிக பெரும் இனப்படுகொலை நடத்தினாங்கன்னா அதற்கு காரணம் வெறும் மதம் மட்டும்தான். தங்களுடைய மதத்தை பரப்பணும், தங்களுக்கென ஒரு மிக பெரும் ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எசிதி இன மக்களை கொத்து கொத்தா கொன்று குவிச்சாங்க. ஒரு பக்கம் ஒட்டமான் பேரரசு இந்த எசிதி இன மக்களை கொத்து கொத்தா கொன்று குவிச்சாங்கன்னா அதன் பிறகு நிகழ்கால கட்டத்தில், அதாவது ஒரு 10 இருந்து 15 வருடங்களுக்கு முன்னாடி ISS தீவிரவாத இயக்கமும் இந்த எசிதி இன மக்களை தேடி அவங்கள கொண்டு குவிச்சாங்க. 2007ஆம் ஆண்டு இந்த எசிதி இன மக்கள் அதிகமாக வாழ்ந்து வரக்கூடிய பகுதிகளில் பல குண்டுவெடிப்புகளை நிகழ்த்தினாங்க. அன்றைய காலகட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட எசிதி இன மக்கள் செத்து மடிஞ்சாங்க. இப்படி வரலாற்று காலகட்டங்களில் மிக பெரும் இனப்படுகொலைகளுக்கு உள்ளான ஒரு இனமாக இந்த எசிதி இனப்படும் ஒரு இனம் இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் இந்த இனத்தில் மிகவும் சொற்பமான அளவுக்கு தான் இருக்கிறாங்க. இதற்கு மிக முக்கியமான காரணம் இனப்படுகொலை என்றாலும் மற்றும் ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இவங்க எந்த ஒரு வேற்று மதத்தினருடனே இவங்க எந்த ஒரு தொடர்புமே வச்சுக்க மாட்டாங்க. பொதுவாக உலகில் உள்ள அனைத்து மதங்கள்லயுமே பாத்தீங்கன்னா மதமாற்றம் எனப்படும் ஒரு கொள்கை இருக்கும். வேறு யாராச்சும் ஒருத்தவங்க அவங்க மதத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவங்க மதத்தை சேர்த்துக்குவாங்க. ஆனால் இந்த எசிதிச மதத்தினை பொறுத்தவரை இவங்கள்ட்ட அந்த மாதிரியான கொள்கைகள்லாம் கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இனத்துல யாரு பிறக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த எசிதிசம் எனப்படும் மதத்தை பின்பற்ற முடியும். இது மட்டும் இல்லாம இவங்க வேறு எந்த ஒரு இனம் மற்றும் மதத்துடனுமே இவங்க திருமண உரிமை வச்சுக்கொள்ள மாட்டாங்க. இப்படி இவங்க தனித்துவமா இயங்கி வர காரணத்தினாலதான் இவங்க இன்றைய காலகட்டத்தில் சிறுபான்மை இன மக்களாக இருக்கிறாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான பல பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.